தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மொபைல் ஃபோட்டோகிராஃபி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போகும்போது ஏதோ ஒரு கிரியேட்டிவான ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எங்கே எடுக்கிறானுங்க, எப்படி எடுக்கிறானுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும். அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கிரியேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கையில் என்ன மொபைல் இருந்தாலும் சரி, ஒரு 10,000 ரூபா ஃபோன் இருந்தாலும் சரி, அந்த ஃபோனில் கிரியேட்டிவாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நிறைய கிரியேட்டிவான ஃபோட்டோஸ் இருப்பீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாமே என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து டேக் பண்ணி விடுங்க. என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, முடிஞ்சா ஃபாலோவும் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோல போலாம். நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சு நம்மளால கிரியேட்டிவான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் அம்மாலாம் வந்து பொரிக்கிறதுக்காக ஜல்லி கரண்டி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது அப்படி இல்லைனா பீட்ரூட் சீவறதுக்காக ஒரு கட்டர் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருந்ததுனாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குண்டு பல்பு மட்டும் எரியும் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு லோ லைட் செட்டப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்கள் மாடல் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாரையாவது ஒரு செவுத்து ஓரமாக நிற்க வச்சிருங்க. ஒரு பிளைனான செவராக இருக்கணும். அந்த ஓரமாக கொண்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த ஜல்லி கரண்டி இல்லைனா அந்த பீட்ரூட் கட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் மூஞ்சுக்கு நேரம் அப்படி காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து ஃப்ளாஷ் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கரண்டியோட அந்த ஷேடோ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மூஞ்சில் வந்து படும், இல்லை உங்கள் மாடலோட மூஞ்சில் வந்து படும். அது பார்க்கறதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடிட்டரில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஃபில்டர்டு ஃபோட்டோவாக இருக்கும். உங்கள் கையில் நீங்கள் போட்டிருக்க ரிங்கை வச்சு ஒரு லவ்வபிளான ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நோட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த நோட்டுக்கு நடுவில் உங்கள் ரிங்கை வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. அந்த ரிங் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதை மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து உங்கள் செல்ஃபோன் டார்ச் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ரிங்கில் வந்து அந்த செல்ஃபோன் டார்ச் பட்டு அது வந்து ஒரு ஷேடோவாக ஃபார்ம் ஆகும். அந்த ஷேடோ பார்க்குறதுக்கு அப்படியே ஹார்ட்டின் ஷேப்லேயே இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவையும் கொஞ்சம் எடிட் பண்ணி பாருங்கள். இது வந்து செம்ம சூப்பரா இருக்கும். உங்களோட மொபைலோட வால்பேப்பரை கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம தமிழ் படங்கள்லாம் ஹீரோவோட இன்ட்ரோக்கு வேற லெவல் பில்டப் கொடுப்பாங்க. அவங்க வைக்கிற ஷாட் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ என்ட்ரு ஆகும்போது அவர் வந்து அந்த கேமரா மேலேயே நடந்து வர மாதிரி ஒரு பாட்டம் ஆங்கிள் ஷாட் வந்து வைப்பாங்க. இது நிறைய தமிழ் படங்களில் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு தமிழ் படம் ஞாபகத்தில் இருந்ததுன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அந்த பாட்டம் ஆங்கிள் ஷாட் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுக்க முடியும். இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிருங்க. மொட்டை மாடி அப்படின்னு இல்லை, நல்லா ஸ்கை தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போயிருங்க. போயிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு கல்லோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு திட்டோ இருந்ததுன்னா அந்த திட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் மாடலை வந்து ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அவரை வந்து அந்த திட்டில் இருந்து ஜஸ்ட் அப்படியே காலை வந்து வெளியே நீட்ட சொல்லுங்கள். நீட்டிட்டு நீங்கள் கீழே இருந்து அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவர் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் மாடல் வந்து அந்த கேமரா மேலேயே நடந்து வர மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கிடைக்கும். இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு லைட் ரூம் இல்லைனா ஸ்னாப் ஸ்பீட் இந்த மாதிரியான ஆப்பில் வந்து ஓரளவுக்கு எடிட் பண்ணீங்க, கொஞ்சம் ஒரு சில கலர்லாம் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினை வச்சு கூட ஒரு கிரியேட்டிவான ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். முதல்ல உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருக்க ஏதோ ஒரு மொபைலில் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மொபைலை அப்படியே வந்து கொண்டு போயிட்டு உங்கள் வாஷிங் மிஷின்குள்ளே வந்து வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் கையில் ஏதோ ஒரு துணி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வாஷிங் மிஷின்குள்ளே போடுற மாதிரி சில பல போஸ்ட்லாம் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆயிரும். ரெண்டர் ஆனதுக்கு பிறகு அந்த வீடியோவில் நீங்கள் கொடுத்ததுலேயே எந்த போஸ்ட் வந்து பெட்டராக இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு உங்களை வந்து யாரோ வாஷிங் மிஷின்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோவை அப்படியே லைட்டாக எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸ் வந்து பிச்சுக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஃப்ரிட்ஜில் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து உங்கள் மொபைலை வந்து அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரியே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு இன்னன் ஷாட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா ஃபோட்டோஸுமே என்னோட மொபைலை யூஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன். எடுக்கும் போதே இந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவுட்புட் தான் கிடச்சிது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபோட்டோவோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் லைட்டாக எடிட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த
வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.